ஆசீர்வாதங்கள் வேண்டுமா? உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். லேவியராகமம் 26:11. நான் விஎம்எம் காம்பவுண்டில் கோழி வளர்ப்பதில் உதவியாக உள்ளேன். ஆரம்ப நாட்களில் இதை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனாலும் எவ்வாறு கோழியை அடை வைக்க வேண்டும், பூனை, பெருச்சாளி, நாய், காகம் போன்றவற்றினின்று எவ்வாறு கோழி குஞ்சுகளை பாதுகாக்க வேண்டும் என்று படிப்படியாக கற்றுக்கொண்டேன். ஆயினும் இவைகளினால் முழுமையான பலனை பெற முடியவில்லை. ஏனெனில் மழை காலங்களில் அனைத்து குஞ்சுகளும் நோய்வாய்ப்பட்டு இறந்துவிடும். எவ்வளவு கவனமாக கவனித்தாலும் சில சமயங்களில் பூனை, நாய் போன்ற உயிரினங்கள் சாப்பிட்டுவிடும். நோய் மற்றும் மிருகங்களின் தொந்தரவுகள் நமது கட்டுப்பாட்டில் இல்லாதவைகள். ஆதலால் நான் இதை கையாள்வது கடினமே. ஆனால் பாருங்கள், இயற்கை முழுவதும் தேவனது கட்டுப்பாட்டில் உள்ளது. நமக்கு நலமானவைகளை தருவதற்கு கர்த்தர் விரும்புகிறார். இதை வேதாகமத்தில் காணலாம். லேவியராகமம் புத்தகம் முழுவதிலும் இஸ்ரவேலர் தேவனது கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பலி செலுத்தி அவரை ஆராதிக்கும் போது மாத்திரமே தேவனது அளவற்ற ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியும். லேவியராகமம் 26:3-4 என்று எழுதப்பட்டுள்ளது. கீழ்ப்படியாவிட்டால் கோழி குஞ்சுகளை மிருகங்கள் பட்சித்தது போல சத்துருக்கள் அவர்களது ஆசீர்வாதங்களை அனுபவிப்பார்கள். லேவியராகமம் 26:4-10 வரை ஏராளமான ஆசீர்வாதங்களை தேவன் நமது ஜனங்களுக்கு கொடுக்கிறார். பூமி தன் பலனை தரும். தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவார். அத்துடன் நான் உங்கள் நடுவே வாசம் பண்ணி உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருப்பேன் என்றெல்லாம் கர்த்தர் கூறுகிறார். நான் உங்கள் நடுவில் உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன் என்றும் வேதாகமத்தில் சிறப்பான ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்ப திரும்ப குழப்பம் உண்டு பண்ணினதைப் போலவே நாமும் இருக்கிறோம். நாம் மனம் திரும்பி அர்ப்பணித்து தேவனிடத்தில் திரும்பினால் அவரது பிரசன்னத்தை அனுபவிக்கலாம். பிரியமானவர்களே, நாம் நமது சொந்த வழிகளில் ஆசீர்வாதங்களையும் சமாதானத்தையும் பெறுவதற்கு முயற்சிப்பதை காட்டிலும் ஆண்டவரது கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவரோடு நடந்து ஆசீர்வாதங்களை கண்டடைவோம். கிறிஸ்துவின் கற்பனைகளை கைக்கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஆமேன். ஜெபக்குறிப்புகள். அயல் நாடுகளில் வசிக்கும் இந்தியர்கள் ரட்சிப்புக்காக. தமிழ்நாட்டில் சிறு குறு தொழில் செய்யும் வியாபாரிகள் ஆசீர்வதிக்கப்பட. சிவகங்கை பணித்தளம் குப்பம்மாள் என்ற சகோதரிக்கு மூளை வளர்ச்சி குறைபாடு மாற. மிஷனரிகளை தாங்கும் குடும்பங்களின் சமாதானத்திற்காக.